வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் மாலை வணக்கங்க. இந்த வீடியோ போடுறதுக்கே நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன். உண்மையிலே எனக்கு மனம் நெகிழ்ந்து நான் அந்த வீடியோ போடுறேங்க. என்ன விஷயம்னா, இந்த வருஷமும் எனக்கு கையில் வந்துங்க அந்த நடுவிரலில் பெரிய ஒரு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு, அது சுகர்னால் வர்றதுங்க. கட்டி கிடையாது. அது சுகர் அதிகமானோடனே நரம்பு வந்து அப்படியே ரத்தம் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி அது விட்டோம்னா அப்படியே விட்டோம்னா அது பெரிய பிரச்சனையில் விரலையே கொண்டு போய் எடுக்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். எனக்கு ஏற்கனவே அது மாதிரி 2 விரல்கள் அது மாதிரி வந்தது, சரியாயிடுச்சு. இந்த முறை அதே மாதிரி வரும்பொழுது வலிங்க, பெயின் தாங்கவே முடியல என்னால். இன்னுமே அதாவது வேஷம் போட போகிறதுக்கு இன்னும் ஒரு 5 நாள் இருக்குது ஆத்தா. நான் முந்தா நேற்று வேணுனேன். என்னால் வலி தாங்க முடியல. இன்னும் எத்தனை இந்த 2 நாள் மொத்தம், அது ஒரு 3 நாள் மொத்தம் 5 நாள் இருக்குது. நீ மற்ற மனிதர்கள் தான் நம்ப முடியல, கஷ்டப்படுத்துகிறாங்க, கஷ்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா, தாயே உன்னையே நம்பின்னு வாழ்கிறேன், எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுக்குறியா ஆத்தா, இது நியாயமா உனக்கு அப்படின்ட்டு ரொம்ப தூக்கத்தில் படுத்துட்டு இருக்கும்போதே வேண்டிக்கிட்டே அழுதுட்டேன் நான். ஒன்று அந்த கட்டியை அந்த விரலை சரி பண்ணு, இல்லையா வலி இல்லாமல் ஆக்கிடு ஆத்தா, நான் வந்து வேஷம் போடுறேம்மா உனக்கு இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு வேணுனேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க. அதாவது காலையில் 3 மாத்திரை, நைட்டு 3 மாத்திரை போட்டு சுகர் மாத்திரையும் போட்டேன் நான் அந்த பெயினுக்காக. ஆனால் இந்த 2 நாளாக எனக்கு சுத்தமாக வலியே இல்லைங்க. அந்த வேணுனதுக்கப்புறம் மாத்திரையும் போடல, ஒன்றும் இல்லை. அந்த கட்டி மாதிரி இருந்தது அப்படியே ஒரு மாதிரி அமர்ந்துக்கிட்டே வருது. அதில் சீழ் அந்த மாதிரிலாம் எதுவுமே வராதுங்க. அது சுகர் பேஷண்ட்டுக்கே தெரிஞ்ச விஷயம் அது. ஏன்னா அந்த கை வந்து அப்படியே அந்த நரம்புகள் செத்து போயிடும், ரத்தம் கட்டிக்கும் அந்த இடத்துல. அந்த மாதிரியான ஒரு வலி கொடுக்கும், பயங்கரமான வலி கொடுக்கும். அப்படிப்பட்டது மரத்து போய் 2 நாளாக எனக்கு வலியே இல்லாமல் இருக்கிறேங்க. அந்த கை வந்து எப்பவும் போல் ஆக்ட் பண்ணுது, ஆனால் அந்த வலி தெரியாமலே மறைஞ்சி போச்சு. எனக்கு போன முறையும் அப்படி தான் அது அதிசயமாக நடந்தது, இந்த முறையும் அந்த மாதிரி நடந்தது. அந்த அம்மா தான் நான் சொன்னேன், ஆத்தா எனக்கு வலி இருந்ததுன்னா நான் எப்படி வேஷம் போடுவேன், வந்து ஒரு தலைவாரி கூட என்னால், நானே போட்டுக்கிற வேஷம், தலைவாரி கூட ஒரு லப்பர் பேண்ட் கூட என்னால் போட முடியாது ஆத்தா, எப்படி நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தேன். அந்த அம்மா எவ்வளோ ஒரு கருணையான ரூபம் கொண்டவன்னு பார்த்துக்குங்க. அந்த வேண்டின மறுநாள்லேருந்தே எனக்கு அந்த வலி இல்லை, பெயின் இல்லை. மாத்திரை போட்டால் கூட 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் வலி இல்லாமல் இருக்கும். 2 நாளாக வலி இல்லாமல் இருக்கேன். அந்த அம்மா கண்டிப்பாக இந்த முறை நான் போய் வேஷம் போடுவேன். எப்போவும் அந்த அம்மா என் கூடவே இருக்கான்ற ஒரு நம்பிக்கைங்க. எவ்வளவு பெரிய துன்பங்கள், கஷ்டங்கள், மனிதர்களால், சொந்த பந்தங்களால் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அந்த அம்மாட்ட விட்டுட்டேன்னா பதற விட்டுருவா கண்டிப்பாக. அதனால் நம்புங்க. உங்களுக்கு எந்த அங்காள பரமேஸ்வரியை தான் வேணும்னு நான் சொல்ல மாட்டேங்க. முருகப்பெருமானை பிடிக்குதுன்னா முருகப்பெருமானை பிடிச்சிக்கோங்க, விநாயகரை பிடிக்குதுன்னா விநாயகரை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சிவபெருமானை பிடிக்கும்னா அவரை பிடிச்சிக்கோங்க. எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை பற்றிக்கோங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். எவ்வளோ பெரிய துன்பம்